رباه عفوك إني من نور مدت يداي. அந்த பயான் நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கும்போது இளைஞர்களுக்கு போதை சம்மந்தமாக விழிப்புணர்வு செய்யுங்கன்னு நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க. இது என்ன எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் இது மாதிரி கொடுத்துட்ருக்கீங்கன்னு. அந்த கோவத்தோட காரணம் என்ன? எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்கன்னு. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை, இது கேவலம் இல்லை. அந்த அளவுக்கு வேதனையை தருதா இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயம் இப்படி போகிறது? முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல, பல பேருடைய தொழிலாக அது இருக்குது. சரியா? இது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட்டை சொல்கிறேன். ஒரு சமூகத்துக்கு போதையை கொடுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு சமூகத்துக்கு கேளிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த சமூகத்துடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி அந்த சமூகம் பயணிக்காது, அதிலே கடந்து மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு போதை போதும், ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கும் போதை போதும். இப்போ போதையை ஒழிக்க வந்த சமூகமே போதையை உயர்த்தி பிடிக்குதுன்னா அது கோவம் தானே வரும் எல்லாருக்கும். அது எப்படி அனுமதிக்க முடியும்? யார் அனுமதிப்பா? இப்போ போதையை வியாபாரம் செய்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லீம்ஸு. அப்படியா? ஆமாம், பல முஸ்லீம்களாக நடத்தப்படுது பப்புகள். துபாயில், துபாய் போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லீம்ஸு. எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ட்ரக்கை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் அதை பற்றி வியாபாரம் பண்ண முடியும்? அல்லாவுடைய சாபம் வரும்னு சொல்ல, அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ரசூலுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ஒரு உலக நாடுகளையே அழித்து நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யும்போது கோவம் வரதானே செய்யணும். பட் இதை அறிஞர்களும் ஊர் தலைவர்களும் இதை பெரிய ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் செய்யணும். பல ட்ரக்கில் அடிக்ட் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் நமக்கு சென்டர்ஸ் தேவை, ரீஹாபிலிட்டேஷன். அந்த மாதிரி சென்டர்ஸை உருவாக்கி அவங்களை வெளியே கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய சமூகமாக மாறிட்டோம். ஸ்கூல், காலேஜ், முஸ்லீம் பொண்ணுங்க ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, முஸ்லீம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் மற்ற கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும். இப்போ இதுக்கான விழிப்புணர்வை அந்த சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால், இதுக்கான தெளிவை சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால் எப்படி போதை ஒழிக்க முடியும்? முன்னாடியும் சொன்னேன், இந்த நாட்டில் இந்த போதையை, இந்த கலாச்சார சீர்கேடுகளை, இந்த சிகரெட்டை, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை, இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யார்? ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு, வேதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லுது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்கிறான். 3 முறைக்கு மேலே செஞ்சால் மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்கிறான். இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும்? எப்படி போதையில் இருக்க முடியும்? ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கஹாலை சாப்பிட முடியும்? அவன் சாப்பிட்டான், அவனுக்கு தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யார்? 40 நாள் தொழுகை அவன் தொழணும், தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவன். இப்போ காஃபிராக இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறுவேன்னு சொல்லுதுன்னா எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும். அதனால் இதனுடைய வேர்லேருந்து இது எங்கே வேறுன்றது, யார் மூலியமாக போகுது, எங்கே வியாபாரம் நடக்குது, இந்த ஊரில் எப்படி வருது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிடைக்கிது, கல்லூரிக்கு எப்படி கிடைக்குது, இங்கே ரிப்போர்ட்டெல்லாம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்படி சொல்லி இந்த போதை உடைய விஷயத்தை தடுக்கிறதுல முன்னிலை வகித்தோம்னா இன்ஷா அல்லாஹ் இது மூலியமாகவே இந்த நாட்டில் பலன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மேலே கண்ணியமும் மரியாதையும் வரும். நம்மளே அதில் ஈடுபட்டு இருந்தால், ஏற்கனவே அடிக்கிறாங்க, ஏற்கனவே நம்மளால் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நம்ம தொழில்கள் கண்காணிக்கப்படுது, ஏற்கனவே நம்ம மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன தொழில் பண்ணுறோம் சொல்லுங்கள்? இல்லை மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட்டு கூட்டு வருவாங்க, ஃப்ளைட்டில் இருந்து உள்ளே வாங்க, அவர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. நான் குறை சொல்ல, இது தப்பாக கூட எடுத்துக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்கலாம். யார்? முஸ்லீம். எல்லாம் தாடி வச்சு தொப்பி போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த தொழில் நான் சொல்ல விரும்பலை. அது அரசாங்க உதவி நடக்குதா, அரசாங்கத்துக்கு மாற்றமாக நடக்குதா, அதெல்லாம் வேற பட்சம். இப்படியே ஒரு சமூகம் நிற்கணும். இப்படி நிற்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழி கொடுத்தாங்க. கியூவில் நிற்பாங்க, தைரியமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு மதிக்க மாட்டாங்க. அதில் நம்மளே நிற்க விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கேருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டில் கியூவில் அந்த கியூவில் நம்மளும் கை கட்டி நிற்கணும். அந்த பாய்கள்லாம் நமக்கு சலாம் சொல்லுவாங்க, வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி, நம்மளும் சொல்லிக்கணும். அது தவறான தொழில், ஹராமான தொழில்னு சொல்ல வரல.
ஹலால் ஹராமுக்குள்ளே போக வரல. ஆனால் இப்படி ஒரு சமூகம் நிற்கணுமா? கண்ணியம் இன்னொருத்தவங்க முன்னாடி நம்ம வந்து கைகட்டு நின்று தான் இந்த வியாபாரத்தை பார்க்கணுமா? இதில் படிப்பில் உயர்ந்து, உயர்கல்வியில் உயர்ந்து, அரசாங்க துறைகளில், ஐடி துறைகளில், வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறைகளில், உயர்ந்த இருக்கக்கூடிய துறைகளில் முன்னேறி ஒரு சமூகம் வந்து வழிகாட்டுச்சுன்னா வேலை வாய்ப்புகளுக்கும், வேலைகளை உருவாக்குறதுக்கும், தொழிலை உருவாக்குறதுக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களை உருவாக்குறதுக்கும் ஒரு சமூகம் பங்களிச்சதுன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அந்த சமூகத்தை யார் மறுப்பா? முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இந்த பொருளாதார அடிப்படையில் இந்த நாட்டில் என்ன பெருசாக சொல்லுங்கள். அப்போது மற்றவங்களுடைய பங்களிப்பு என்ன? நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிருச்சுல்ல. முன்னாடி இருந்த சமூகம் வந்து முஸ்லீம் சமூகத்து மூலியமாக தான் தொழிலே கற்றுக்குச்சு. தோல்துறை, இரும்புத்துறை, இது எல்லாமே முஸ்லீம்கள்ட்ட இருந்த துறை. இன்னைக்கு யார் இருக்கா அந்த துறையில்? நம்ம இருக்கோமா? குறைஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி அந்த ஜென்ரேஷன் என்ன தொழில்களை கடைபிடிக்குது? படித்தா +2 படிச்சிட்டியா, போய் சவுதிக்கு போ, கத்தாருக்கு போ, கல்ஃபுக்கு போ, கல்யாணம் முடிச்சிட்டியா, அடுத்த நாள் நீ போச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வருவான். திருப்பி வரும்போது மனைவிக்கு வேற ஒரு தவறு இருக்கும், அவருக்கு அங்கே ஒரு தொடர்பு இருக்கும். கோயத்தெல்லாம் போயிட்டீங்கன்னா இல்லை மஷா அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அவ்வளோ மோசமான கலாச்சாரம் இருக்குது. அங்கே ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க, இங்கே ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க. அது மனைவியாகவே இருக்காது. 1 வருஷம் கான்ட்ராக்டில் இருப்பாங்க, 2 வருஷம் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. அதில் தவறான பழக்கங்கள், இந்த மாதிரி தவறான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் விபச்சாரங்கள், இப்படி தான் அதுக்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், ஒரு மனைவியை பிரிந்து குடும்பத்தை பிரிஞ்சு. இப்போ இப்படி ஒரு சமூகம் ஏன் இருக்கணும்? ஹலாலா பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு, பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறுங்கிற வழிகாட்டக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச தலைவரை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச ஹலீஃபாக்களை வச்சுக்கிட்டு, வியாபாரம் செஞ்ச சஹாபாக்களை வச்சுக்கிட்டு, நேர்மையாக வியாபாரம் செஞ்சு தன்னையும் தன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் தன் நாட்டையும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டிய சமூகம் ஏன் இப்படி இருக்கணும்? இந்த ஆதங்கம் வரதானே செய்யும் எல்லாருக்கும். ஏன் முஸ்லீம்கள் கை கட்டி நிற்கணும்? ஏன் முஸ்லீம்களை வந்து இப்படி அவங்க பார்க்கணும்? இப்போ இந்த தொழில் பண்ணுறதுனால தானே. நேர்மையாக இந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டு, நாட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு 10 ரூபா வந்தாலும் சரி அதை ஹலாலான முறையில் டாக்ஸ் கட்டி போட்டு நம்ம வருமானத்தை பார்ப்போன்னு ஒரு முஸ்லீம் வாலிபன் கிளம்புனான்னா, அதை பின்பற்றி வந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சமூகத்துக்கு. அப்படி வரணுங்கிறது தான். இல்லை, ஆரம்பத்தில் கூட சவுத்தில் இஸ்லாம் வந்தது வந்து வியாபாரத்து மூலமாக தான், அவங்களோட நேர்மையை பார்த்து தான். வியாபாரங்கிறதே இந்த இந்திய நாட்டில் முஸ்லீம்கள் வந்ததே வியாபாரத்தை கொண்டு தான். அந்த வியாபாரத்துடைய தொடர்பு தான் இஸ்லாமை வளர்த்துச்சு. அதுதான் இஸ்லாமை வளர்க்கும். அந்த நேர்மை தான் இஸ்லாமை வளர்க்கும். நீதி தான் முஸ்லீமை வளர்க்கும். இன்னைக்கு கல்லூரிகளை உருவாக்கணும்ல, கல்வி திட்டங்களை உருவாக்கணும்ல. அப்படி எங்கே இந்த ஜென்ரேஷன் இருக்குது? லாஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்கின கல்வி நிறுவனங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இந்த ஜென்ரேஷன் உருவாக்கின கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஜமால் முஹம்மது காலேஜோ அல்லது அலிகர் யூனிவர்சிட்டியோ அல்லது இன்னும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களோ, கிரசண்டாக இருக்கட்டும், நியூ காலேஜாக இருக்கட்டும், SIT இருக்கட்டும், இந்த நிறுவனங்களை யார் உருவாக்கணும்? லாஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்கின நிறுவனங்கள். அந்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் உருவாக்கின நிறுவனங்கள். அது மூலியமாக பலன் பெற்று இருக்கிறோம். இன்றைக்கி அது மூலியமாக பலருக்கு பலன் கொடுத்துட்ருக்கோம். எதுவும் உருவாக்கணுங்கிற திட்டம் யார்கிட்ட இருக்குது? உருவாக்கணுங்கிற பொருளாதார கொள்கை யார்கிட்ட இருக்குது? உருவாக்கணுங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்குது? இந்த சமூகத்துக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு எண்ணம் யார்கிட்ட இருக்குது? அவ்வளோ வக்ஃபுடைய சொத்துக்களும் இந்த தலைமுறையில் வந்ததா? அதில் தான் கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அதில் தான் மதரசாக்கள் இருக்குது, அதில் தான் பள்ளிகள் இருக்குது, அதில் தான் எனக்கு தர்காக்களும் இருக்குது. சரி விடுங்க, தர்கா குடும்பம் கூட அடுத்தபட்சம் அதெல்லாம் வக்ஃபில் தான் இருக்குது. அந்த வக்ஃபு நிலங்கள் மூலியமாக பல பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஜென்ரேஷன் கொடுத்த வக்ஃபு? முன்னாடி இந்த சமூகம் கொடுத்த வக்ஃபு. இந்த சமூகத்துடைய வக்ஃபுடைய சொத்தை சொல்லுங்கள். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிணறு கட்டி கொடுத்துருப்பாங்க, பள்ளிக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த பள்ளியை சீரமைச்சிருப்பாங்க. அதான் வக்ஃபுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வக்ஃபுங்கிறது சொத்துக்களை கொடுக்கறது. முன்னோர்கள் வந்து பின்னாடி இந்த சமூகம் பலன் பெறணும், இந்த சமூகம் முன்னேறணும்னு அவ்வளோ சொத்துக்களை தாராவாத்துட்டு போனாங்க. வக்ஃபுங்கிறது இந்தியாவுடைய சொத்து மதிப்பில் பெரிய சொத்து மதிப்பு. தமிழ்நாட்டுடைய சொத்து மதிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை அரசு நிறுவனங்கள் வக்ஃபில் தான் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் வக்ஃபில் தான் இருக்குது. வக்ஃபு நிலங்களுடைய சொத்துக்கள் ரயில்வேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சொத்து நிலங்கள். அது இப்போ அவ்வளோ பெரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு இருக்கக்கூடிய சமூகம் அடுத்த தலைமுறைக்கு திட்டமிடுதல் இல்லைன்னா இந்த வக்ஃபு நிலங்கள் நாளைக்கு நம்மள்ட்ட இருக்காது. இன்றைக்கி நம்மள்ட்ட இல்லை. வக்ஃபு நிலங்களுடைய வாடகைகளுக்கு வக்ஃபு யார் இன்றைக்கி இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், காது கொடுத்து எப்படி இருக்குது இந்த வக்ஃபு சொத்துக்கள்லாம். ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமுறையெல்லாம் இதை கையில் எடுக்கலைன்னு சொன்னால் நேர்மையான நீதியானவர்கள் அந்த வக்ஃபு நிலங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டுரும். அதனால் அந்த திட்டமிடுதலோட ஒரு சமூகத்துடைய தலைவர்கள் உருவாக்கணும் அந்த தலைமுறையை. கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் மாற்றத்தில், சமூக முன்னேற்றத்தில் பொதுவான தலைவர்கள், பேச்சாளர்கள், கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், புத்தகம் எழுதுகிறவங்க, உரை பேசுகிறவங்க, அழைப்பாளர்கள், தாயிகள், உலமாக்கள்னு பல பேர் உருவாக்க வேண்டிய கடமை இந்த தலைவர்களுக்கு இருக்குது. அதையும் செய்ய தவறாங்கிறத நானும் கடைக்கூடி மனிதனாக வந்து பார்க்கும்போது வேதனைப்படுறேன்.